ஹே ஹாய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு டே இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சின்ன vlog. இன்றைக்கி டே ஃபுல்லாக என்னென்ன நடந்துச்சு அப்படின்றது பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் வந்து 5 o'clock எழுந்திரிச்சோம், ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டு டீடாக்ஸ் ட்ரிங்க் எடுத்துகிட்ருக்கோம். ஸோ டெய்லி மார்னிங் ரொட்டீன் இப்படி தான் இருக்கும். தென் வந்துட்டு 2 பேருமே வாக்கிங் கிளம்பிட்டோம். ஸோ நம்ம ரெகுலராக வாக்கிங் போயிட்டு 5000 ஸ்டெப்ஸ் வந்து நடந்தோம். தென் வந்துட்டு படிக்கட்டு ஏறி இறங்கிட்டேன். அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு போயிருந்தோம். அம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் திங்ஸ் எடுக்க வேண்டியது இருந்தது. எல்லாருமே அம்மா வீட்டுக்கு போய் எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வருவோம் இல்லையா, அந்த மாதிரி நானும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா எங்களுக்கு முன்னாடியே பக்கத்து வீட்டு பூனைக்குட்டி வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க கதவை திறந்தோன்னே ஆளுக்கு முன்னாடி ஓடிட்டாங்க. தென் நான் சாரீ வந்து ப்ளீட் பண்ணி சாரீ எல்லாமே 2வது கட்டிட்டேன். எங்கே கிளம்பிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஹஸ்பண்டோட மச்சினனுக்கு கல்யாணம். ஸோ அங்கே தான் போக போகிறோம். மார்னிங் வந்து பெருசாக எதுவுமே பண்ண முடியல. ஸோ வந்து ட்ரை ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். 2 பேருமே மார்னிங்க்கு ட்ரை ஃப்ரூட் ஜூஸை தான் எடுத்தோம். ஸோ வந்து இன்றைக்கி மார்னிங் பெருசாக எதுவுமே பண்ணிக்க முடியல. தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்துட்டு வீட்டிலேருந்து கிளம்பிட்டோம். ஸோ இதுதான் எங்களோட அவுட்ஃபிட். அதுக்கப்புறமா இந்த ரூட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து மருங்கூரில் வச்சு தான் கல்யாணம். சரிங்களா, மருங்கூருங்கிறது ஒரு கோயில், மருங்கூர் முருகன் கோயிலில் வச்சு தான் கல்யாணம். அது வந்து மவுண்டனில் இருக்குது, அதாவது மலை மேலே இருக்குது. ஸோ ரொம்ப எக்ஸைட்டட். அதில் நான் இது வரைக்கும் பெருசாக போனதே இல்லை அந்த மலை மேலே உள்ள கோயிலுக்கு. ஸோ ஃபஸ்ட் டைம் போக போகிறேன். இந்த ஏரியாலாம் பார்த்தீங்களா ஃபுல்லாகவே வந்துட்டு குளம், பெரிய பெரிய குளமாக இருக்கும். இது வந்து 3-4 ஊரை வந்து கனெக்ட் பண்ணும். இப்போ கோதை கிராமம், தேரூர், கீழே தேரூர், அந்த மாதிரி ஒரு 4-5 ஊரை வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய குளம். தென் வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மருங்கூர் போகிற ரூட் எல்லாமே வயல், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல, க்ரீனரியாக இந்த மலை சார்ந்த இடங்கள், மலை, அப்புறமா தென்னை மரம், வாழை மரம், அதெல்லாம் அழகாக இருந்தது. ஸோ ஃபைனலி ஒரு வழியாக வந்துட்டு நாங்கள் கோயிலுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ இதுதான் மருங்கூர் மேலே முருகன் கோயில் இருக்குது. ஸோ படிக்கட்டு ஏறணும். நானும் சாரியை போட்டுட்டு கஷ்டப்பட்டு படிக்கட்டு ஏறினாங்க. ஊர் வழியாக ஏறி கோயிலுக்கு வந்துட்டோம். கரெக்டாக டைமுக்கு முகூர்த்தத்துக்கு முன்னாடியே வந்துட்டோம். ஸோ தாலியெல்லாம் கட்டி முடிச்சு தாலியெல்லாம் கட்டுறதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். ஃபேமிலியோட மாமா, அத்தை, அண்ணி, அண்ணா எல்லோரும் சேர்ந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு, இவங்களுக்கு வந்து என்னென்னா கோயிலில் வச்சு தாலி கட்டிட்டு ஃபங்க்ஷன் வந்து ஒரு மண்டபம் எடுத்திருந்தாங்க. ஸோ மண்டபத்துக்கு நாங்கள் போயிட்டு இருந்தோம். அண்ணா அண்ட் அண்ணி வந்து ஃபஸ்ட்டே வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் சேர்ந்து உள்ளே போயிட்டு எல்லாரையும் மீட் பண்ணி எல்லார்கிட்டையும் பேசிட்டு, மாப்பிள்ளை பொண்ணை மீட் பண்ணி கங்க்ராட்ஸ் பண்ணிவிட்டு மொயெல்லாம் கொடுத்துட்டு சாப்பிட்றதுக்கு வந்தோம். செம்மையான சாப்பாடு, நல்லா ஃபுல்டாக. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒயிட் ரைஸ் சாப்பிட்டோம். ஸோ நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி டயர்டாக வந்தோம். சரி மாமி வீட்டுக்கு அத்தை வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு அத்தம்மா வீட்டுக்கு வந்தோம். அங்கே வந்தோடனே இவங்களோட பழைய பேண்ட்லாம் இருந்தது, அதெல்லாம் போட்டு இந்த புஷ்பா மாதிரி ஸ்டைல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தென் வந்துட்டு பாட்டியை வந்துட்டு நான் வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். தென் வீட்டுக்கு வந்துட்டோம். ஃபைனலி ஈவினிங் நல்ல தலைவலிங்க, அதனால் பிளாக் காஃபி போட்டுட்டு ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா டேட்ஸும் பாதாமும் எடுத்திருந்தேன். இப்போ பார்த்து என் தங்கச்சி மெசேஜ் பண்ணால் என்னென்னா, அக்கா நீங்கள் எங்கள் ஊரில் ஃபங்க்ஷனுங்க, திருவிழா நடக்குது, வரீங்களா அப்படின்னு கேட்டால். சரி நாங்களும் வண்டியெல்லாம் பதம் பார்த்தோம். எல்லாமே ஓகேவாக இருக்கா, வண்டி வந்து ஒரு 7-8 கிலோமீட்டர்ஸ் தாண்டி போகுமா அப்படின்ட்டு எல்லாமே செக் பண்ணிவிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். ஆக்சுவலி நாங்கள் இருக்கிறது பார்த்திங்கன்னா நாகர்கோவில், கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட். ஸோ தங்கச்சி பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் இருக்காங்க. ஸோ பணக்குடியில். ஸோ அவங்க வீட்டுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். அவங்க பணக்குடியில் உள்ள கோயிலில் வந்து திருவிழா நடக்குது. ஸோ போகிற வழியில் அவங்களுக்கு ஏதாவது வாங்கிட்டு போயிடலாம், ஏன்னா வீட்டில் எல்லோரும் இருப்பாங்க இல்லையா. ஸோ ஃபஸ்ட் டைமாக நாங்கள் கல்யாணம் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட் டைம் போகிறோம். ஸோ வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போயிடலான்னு காவல் கிணறில் ஜெய்சன் பேக்கரிக்கு வந்திருந்தோம். ஸோ காவல் கிணறுல பார்த்திங்கன்னா இது பயங்கர ஃபேமஸ், செம்ம ரஷ்ஷாக இருந்தது. ஸோ வந்துட்டு அங்கே வந்துட்டு அவளுக்கு தேவையான ஒரு 2 ஸ்வீட் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ கிளம்பி போகும்போது ஆக்சுவலி ரொம்ப எக்ஸைட்டட். ஏன்னா வந்துட்டு தங்கச்சிக்கு ஒரு பாப்பா இருக்காங்க, ரவீனா பாப்பா. குழந்தைங்கனாலே க்யூட் தானே, அந்த மாதிரி அவளும் ரொம்ப க்யூட்டு, பார்த்து சிரிச்சிட்டே இருப்பா. அப்படி செம்ம க்யூட்டாக அப்படி எடுத்து கொஞ்சலாம் போல் இருக்கும். ஸோ பாப்பாவை பார்க்குறதுல ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. நாங்கள் 2 பேரும் பாப்பாவை பார்க்குறதுக்காக ஓடி 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 போயிட்டோம். ஃபைனல் பாப்பா பார்த்தீங்கன்னா வாசலே எங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாப்புல. ஸோ பாப்பா பார்த்தோன்னா செம்ம குஷி, அவங்க கூட விளையாடுறதுல வீடியோ எடுக்கவே மறந்துட்டேன். தென் கரெக்டாக கோயிலுக்கு வந்துட்டோங்க. அதாவது தேர் நிலைக்கு நிற்கிறதுக்கு முன்னாடி வந்துட்டோம்.
எங்கள் ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா கோயிலில் தேர் இழுக்கிறது வந்து மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சுன்னா ஒரு 10 o'clock தேர் நிலைக்கு நின்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா காலைல ஸ்டார்ட் பண்ணி நைட்டு தான் முடியுதாம்மா. ஸோ இது ரொம்ப விசேஷமாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ வந்து பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் ஃபேமிலியாக எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். நான் என் தங்கச்சியோட அம்மா அப்பா அவங்க அத்தை மாமா ஹஸ்பண்ட் எல்லாருமே சேர்ந்து சரி வந்துட்டோம். ஏதாச்சும் சாப்பிட்லான்னு நினச்சப்போ நாங்கள் வந்து குலுக்கி சர்பத் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சர்பத் கடைக்கு வந்துட்டோம். ஸோ இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஆக்சுவலி டயட்டில் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது. இன்றைக்கி ஒரு நாள் வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு வீக் ஆஃப் மாதிரி. ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் ரூல்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணிட்டோம். நான் வந்துட்டு பார்த்திங்கன்னா லிச்சி வந்து சாப்பிட்ருந்தேன். என் தம்பிக்கு வந்து பிளாக் கரண்ட்டு. நாங்கள் 3 பேர் வந்து ஷேர் பண்ணியிருந்தோம் லிச்சி வந்துட்டு. ஸோ அதனால் அதிகமாகவும் எடுத்துக்கல, இருந்தாலும் எடுத்துக்கிட்டேன், எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ வந்துட்டு எல்லோரும் சேர்ந்து இதெல்லாம் நல்லா குடிச்சிட்டு எடுத்துகிட்டு ஃபன் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அந்த பசங்கக்கிட்ட ஃபன் பண்ணி பேசிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். போகும்போது பார்த்திங்கன்னா கோயிலுக்கு பக்கத்தில் ரீச் ஆனோம். அப்படி ஊர்லாம் சுற்றி பார்க்கும்போது அப்போ கோயில் பார்த்தோம். கோயில் பார்த்துட்டு சரி ஓகே கோயிலுக்கு போய் பார்த்துட்டு வந்துடலாம், சாமி கும்பிட்டுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு கோயிலுக்கும் போயிட்டு ஏரியாவெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. ஸோ அத்தை வந்துட்டு பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும், வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு தான் போகணும், நைட் ரொம்ப லேட் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஓகே நம்ம அத்தையோட ஆசையும் கெடுப்பானேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போனோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோசை சுட்டு சாம்பார் வச்சு அவியல் எல்லாமே வச்சு பயங்கரமாக அசத்திட்டாங்க தங்கச்சியோட மாமியார். ஸோ பயங்கரமாக சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வர்ற வழியில் பார்த்தீங்கன்னா ஏதோ மலைக்கு மேலே லைட்டு தெரியுது, என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசித்தோம். அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெரிய மலை சரிங்களா, ரொம்ப தூரத்தில் தெரியுது. ஆனால் அந்த லைட் வந்து எங்களால் என்னது அப்படின்னு யோசிச்சுட்டோம்னா பார்த்தா நாளைக்கு வந்துட்டு தைப்பூசம். ஸோ அந்த முருகன் டெம்பிளெல்லாம் விசேஷமாக இருக்கும் இல்லையா. ஸோ இது வந்து மலைக்கு மேலே வந்துட்டு முருகர் இருக்கிறாரு, அதனால் ரொம்ப ஃபெஸ்டிவல் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க போல். அது எல்லாமே பார்த்துட்டு ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்துட்டோம். ஹோப் யூ ஆல் லைக் இட். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். பாய்.